ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம லொயாலா காலேஜ் இந்த லொயாலா காலேஜில் இருக்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லொயாலா காலேஜ் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்காகவே ஒரு ரொம்பவும் முக்கியமான ஒரு காலேஜ் நம்ம தமிழ்நாடு லெவலில், ஸோ இந்தியா லெவல்லுமே சொல்லலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான காலேஜ் லொயாலா. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் இங்கே நல்லா ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்போ இன்றைக்கி இந்த லொயாலா காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன மாதிரியான கோர்சஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க, மெயின்லி உங்களுக்கு ஏன் இந்த காலேஜ் வந்து நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் லோ கட் ஆஃப் எடுத்திருக்கீங்க, பட் ஆனால் எனக்கு ஒரு நல்ல கோர்ஸ் படித்து கொஞ்சம் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லொயாலா வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா லொயாலா உங்களுக்கு அந்த நேம், காலேஜோட நேம் வந்து ரொம்பவும் நல்ல நேம். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக லொயாலாவை வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் கம்மியான கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து வச்சுருக்கீங்க, ஆஸ் வெல் அஸ் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுமே படிக்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்கன்னா இந்த காலேஜை வந்து என்னோடய ஒரு ரெக்கமெண்டேஷன் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என்னென்ன ப்ரோக்ராம் வந்து இங்கே இருக்குது, அதே மாதிரி இங்கே லொயாலா காலேஜில் உங்களுக்கு வந்து ஆஃப் டே கிளாஸஸ் தான் வரும். அதே மாதிரி காலையில் யார் யாருக்கெல்லாம் வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி மதியம் என்ன மாதிரியான கிளாஸஸ் இருக்கும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்ன இங்கே இது பண்ணுறாங்க, உங்களுக்கு அப் டு A to Z டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு இதில் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். இது மட்டும் இல்லாமல் நான் லொயாலாவில் வந்து இன்ஜினியரிங் அதுவும் இருக்குது. ஸோ இந்த வீடியோவோட எண்டில் எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள், ஃபர்தராக வந்து அந்த இன்ஜினியரிங் லொயாலாவில் இருக்கிறத பற்றி போடணுன்னாலும் கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் 1. இந்த ஷிஃப்ட் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கிளாஸஸ், காலையில் என்னென்ன கோர்சஸ்க்கு கிளாஸு, அதே மாதிரி ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் என்ன ரெக்யூர்மெண்ட்டு, அதாவது என்ன எலிஜிபிலிட்டி நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த கோர்ஸில் எடுத்து படிக்கலாம், இந்த விஷயங்களை இப்போ பார்த்துருவோம். இந்த ஷிஃப்ட்டு 1 காலையில் உங்களுக்கு 8:15, அதாவது 8:15 to 1:15 மதியம் வரைக்கும் இதுதான் உங்களுக்கு கிளாஸ் டைமிங்கு. அரௌண்ட் வந்து உங்களுக்கு 9, 10, 11, 12, 1 ஒரு பாருங்கள் ஒரு 4 hours தான் உங்களுக்கு கிளாஸே உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிஏ எக்கனாமிக்ஸ், ஆர்ட்ஸ் இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா பிஏ எக்கனாமிக்ஸ் இருக்குது, பிஏ இங்கிலீஷு, பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ சோஷியாலஜி, பிஏ தமிழ், இந்த கோர்சஸ் எல்லாமே ஆர்ட்ஸில் இருக்குது. இப்போ இந்த கோர்சஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி, இப்போ ஃபஸ்ட்டு பிஏ எக்கனாமிக்ஸ்க்கு, மெயின்லி எக்கனாமிக்ஸ்க்கு என்னென்னா, நீங்கள் 12th எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, இல்லைனா பிஸ்னஸ் ஸ்டடீஸு, அதேமாதிரி அக்கௌண்டன்சி, இல்லை வேறு ஏதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரியான கோர்சஸ் கூட நீங்கள் எடுத்துருக்கலாம். இந்த கோர்சஸ் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்க நீங்கள் எலிஜிபிள். அதேமாதிரி மற்ற இந்த பிஏ இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, சோஷியாலஜி, தமிழுக்குலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனி குரூப் இன் +2 நீங்கள் என்ன குரூப் வேணாலும் எடுத்துருக்கலாம். இல்லை இதுக்கு ஈக்குவலான எக்ஸாமினேஷனும் நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஆர்ட்ஸில் சீட் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி அடுத்து என்ன கோர்ஸு, காமர்ஸு, பிகாம் ஜென்ரல் இப்போ நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னா, நீங்கள் 12th காமர்ஸ் இல்லைனா பிஸ்னஸ் மேக்ஸ் எடுத்துருக்கணும். அதேமாதிரி அக்கௌண்டன்சி, அதே மாதிரி அடுத்து எக்கனாமிக்ஸ் இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லைனா மேக்ஸு, இல்லைனா பிஸ்னஸ் மேக்ஸ், இல்லைனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதில் குறிப்பிட்டிருக்க எலிஜிபிலிட்டியில் நீங்கள் இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் 12th எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிகாம் ஜென்ரல் எடுத்து படிக்க எலிஜிபிள். ஸோ அதே மாதிரி அடுத்து சயின்ஸ் கோர்சஸ், இந்த சயின்ஸ் யூஜி கோர்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா, பிஎஸ்சியில் அட்வான்ஸ்டு ஜியாலஜி, அதேமாதிரி பயோடெக்னாலஜி, இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இது நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட எலிஜிபிலிட்டி பாருங்கள், உங்களுக்கு வந்து பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அதே மாதிரி வேறு இதை தவிர்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது கூட நீங்கள் எடுத்துருக்கலாம். அதே மாதிரி ஜுவாலஜி, பாட்னி, கெமிஸ்ட்ரி, அடுத்து ஃபிசிக்ஸ் இல்லைனா பயோடெக்னாலஜி, இந்த ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் 12th எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் பிஎஸ்சி அட்வான்ஸ்டு ஜுவாலஜி அண்டு பயோடெக்னாலஜி வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கோர்ஸ் மெயின்லி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயோ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். ஸோ பயோமேக்ஸ் இல்லை பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வந்து உங்களால் எடுத்து படிக்க முடியும். முக்கியமான ஒரு விஷயம், விமன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ எலிஜிபிள். விமனுக்கும் வந்து இங்கே வந்து லொயாலாவில் உங்களுக்கு சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நோ ப்ராப்ளம், கண்டிப்பாக நீங்களும் இதை எடுத்து படிக்க முடியும். அடுத்து வந்து என்னென்னு பாருங்கள், சயின்ஸில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இதுவுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸு உள்ள கோர்ஸ் நீங்கள் வந்து குரூப் வந்து எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கோர்ஸ் நீங்கள் எடுக்க முடியும். அதே மாதிரி பிஎஸ்சி பிளான் பயாலஜி அண்ட் பிளான் பயோடெக்னாலஜி, ஸோ இப்போ இந்த கோர்ஸ் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. இது எடுத்து நீங்கள் படிக்கிறதுக்கு பாருங்கள், உங்களுக்கு பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அதே மாதிரி பாட்னி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, இல்லைனா ஃபிசிக்ஸு
இல்லைனா பயோடெக்னாலஜி இதுவுமே நீங்கள் வந்து எடுத்து படிக்க முடியும். சேம் இந்த கோர்ஸ்க்கும் வந்து விமன் ஸ்டூடெண்ட்ஸு ஆர் ஆல்சோ எலிஜிபிள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. விமன் கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் இதை சூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு என்ன சார் அப்படி கேட்டிங்கன்னா எனி குரூப் இன் +2. அதே மாதிரி உங்களோட இதில் வந்து மேக்ஸு, பிஸ்னஸ் மேக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இந்த 3த்தில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் வந்து 12th எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னாவே போதும், கண்டிப்பாக நீங்கள் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறதுக்கு எலிஜிபிள். அடுத்து பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் லோயாலா காலேஜ் சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னாவே இந்த ஒரு மெயின் கோர்ஸ்க்காக தான். ஸோ விஸ்காம்காக மெயின்லி இந்த கோர்ஸு நீங்கள் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி ரொம்பவும் பெரிய விஷயம் இல்லை. நார்மலாக நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே போதும். அதே மாதிரி விமன் ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ் உங்களுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த காலேஜில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்க யூஜி கோர்சஸ் வந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா லோயாலா காலேஜை கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்து என்னென்னா, இது வந்து நம்ம லிஸ்ட் ஆஃப் பிஜி கோர்சஸ். ஸோ இதுவும் ஒரு டைம் நம்ம வந்து பார்த்துடலாம். பிஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இதை வந்து பாருங்கள். பிஜி நீங்கள் இப்போ சப்போஸ் எடுக்கணுன்னாலும் உங்களுக்கு எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ இங்கிலீஷ், இன்னும் மாஸ்டர்ஸ் இன் சோஷியல் ஒர்க்கு, இதுலேயும் சோஷியல் ஒர்க்லையும் நிறைய ஸ்பெஷலைசேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எம்காம், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி மேக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எம்எஸ்சி ஜுவாலஜி, இவ்வளோ கோர்சஸ் வந்து உங்களுக்கு பிஜிலையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து யூஜியில் ஆர்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற போது பிஜிலையும் உங்களால் இந்த கோர்சஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறத எடுத்து உங்களால் படிக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் ஷிஃப்ட் 1ல் வருவீங்க. ஸோ அந்த மெயின் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த ஷிஃப்ட் 1க்கும் ஷிஃப்ட் 2க்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸு, எதை வச்சு சார் ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2வில் எனக்கு போடுவாங்க, நான் வந்து ஷிஃப்ட் 1ல் கிளாஸ் அட்டன் பண்ணுமா ஷிஃப்ட் 2வில் அட்டன் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷிஃப்ட் 1 யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எய்டட் கோர்சஸ். ஸோ இப்போ இவங்க எல்லாருமே எய்டட் கோர்சஸாக சூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் காலையில் தான் கிளாஸு 8:15 to 1:15. ஸோ இப்போ அதே மாதிரி எய்டட் கோர்சஸ் இல்லாமல் இங்கே பாருங்கள் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். இப்போ நீங்கள் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸாக எடுக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு மதியம் கிளாஸ் வரும். மதியம் கிளாஸ் டைமிங் 1:30 to 6:30, 1:30 PM to 6:30 PM. ஸோ இதுதான் வந்து ஸோ பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் இதை நீங்கள் பார்த்துக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு டவுட்ஸை என்ன நீங்கள் ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த எலிஜிபிலிட்டிஸ் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் யூஜி டிகிரி வந்து அதிலே இப்போ எம்ஏ எக்கனாமிக்ஸ்னால் பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி தான். ஸோ ரொம்ப பெரிய இது இல்லை. யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக உங்களுக்காக நான் வந்து சொல்கிறேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து எய்டட் கோர்ஸ் வந்து பார்த்துட்டோம், காலையில் கிளாஸு. அதே மாதிரி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, அதுக்கான ரெக்குயர்மெண்ட் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். இப்போ இந்த செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் கிளாஸ் டைமிங்கும் 1:30 to 6:30. அதே மாதிரி என்னென்ன கோர்ஸ்னால் பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ இங்கிலீஷ், பிஏ ஃப்ரெஞ்சு, பிஏ ஹிஸ்ட்ரி, பிபிஏ, பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்பு, அது இல்லாமல் பிகாம் ஜென்ரல், பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸு, பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், பிகாம் ஹானர்ஸ், பிசிஏ, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎம்எம், உங்களுக்கு என்ன நம்பர் ஆஃப் கோர்சஸ் வரும், ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த லோயாலா காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸும் கண்டிப்பாக கிடைக்கும். சார் காலேஜ் மட்டும் சூஸ் பண்ணிட்டா எனக்கு பிளேஸ்மெண்ட்லாம் கிடச்சிருமா சார்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் அங்கே உங்களோட ஃபுல் எஃபோர்ட்டை போட்டே ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு காம்படிட்டிவாக கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்க தான் போகிறாங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே நினச்சி வருவாங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக இந்த கோர்ஸ் எண்ட் ஆகிற வரைக்கும் ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் உங்களோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் கிரேட்டராக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல அச்சீவ்மெண்ட்ஸ் உங்களால் பண்ண முடியும். ஸோ இப்போது இந்த பிஏ எக்கனாமிக்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பாருங்கள். சேம் நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்துட்டோம், அதே எலிஜிபிலிட்டி தான் உங்களுக்கு இந்த எக்கனாமிக்ஸ்க்குமே கொடுத்துருக்காங்க. 12th நீங்கள் எக்கனாமிக்ஸு, காமர்ஸ் இல்லைனா பிஸ்னஸ் ஸ்டடீஸ் எடுத்துருக்கணும். அதேமாதிரி அக்கௌண்டன்சி கண்டிப்பாக வச்சுருக்கணும். இல்லை எனி அதர் சப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் படிக்க எலிஜிபிள். அதேமாதிரி பிஏ இங்கிலீஷ்க்கு 12th நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். என்ன குரூப்பாக இருந்தாலும் ஓகே. சேம் பிஏ ஃப்ரெஞ்சுக்கும் நீங்கள் என்ன குரூப்பாக இருந்தாலும் ஓகே தான். விமன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் பிஏ ஃப்ரெஞ்சு, அதுவும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். பிஏ ஹிஸ்ட்ரிக்கும் நீங்கள் 12th என்ன குரூப்பாக இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம், உங்களால் இதை சூஸ் பண்ணிக்க முடியும். பிபிஏ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் காமர்ஸ் இல்லைனா பிஸ்னஸ் ஸ்டடீஸ் கண்டிப்பாக வந்து இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்து எடுத்துருந்துருக்கணும். அதே மாதிரி அக்கௌண்டன்சி மஸ்ட்டு. எக்கனாமிக்ஸ் இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸு, இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் 12th எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா பிபிஏக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். அதேமாதிரி பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், இந்த கோர்ஸ்க்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோன்னா காமர்ஸ் இல்லைனா பிஸ்னஸ் ஸ்டடீஸ் நீங்கள் எடுத்துடும். சேம் ப்ரீவியஸ்லி பிபிஏக்கு என்ன பார்த்தோமோ அந்த எலிஜிபிலிட்டி தான் உங்களுக்கு இங்கேயும் வந்து அப்படியே அப்ளை ஆகும்.
அதே மாதிரி பிகாம் ஜென்ரலுக்கு பாருங்கள், சேம் பிகாம் ஜென்ரல், பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸு, பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், பிகாம் ஹானர்ஸ், இந்த 4 கோர்சஸ்க்குமே உங்களுக்கு சேம் எலிஜிபிலிட்டி தான். இது எல்லாமே காமர்ஸ் கோர்சஸில் வந்துடுது. ஸோ இப்போ நீங்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா 12th கண்டிப்பாக நீங்கள் காமர்ஸ் இல்லைனா பிஸ்னஸ் ஸ்டடீஸ் வந்து எடுத்துருக்கணும். அதேமாதிரி அக்கௌண்டன்சி கன்ஃபார்ம் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். எக்கனாமிக்ஸ் இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதேமாதிரி மேக்ஸ் இல்லைனா பிஸ்னஸ் மேக்ஸ் இல்லைனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் 12th எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போது இங்கே மென்ஷன் பண்ணிக்க இந்த காமர்ஸ் கோர்சஸ்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் லோயாலா காலேஜில். ஸோ இப்போ அடுத்து வந்துட்டு சயின்ஸில் பிசிஏ. இந்த பிசிஏக்கு என்ன குரூப் நீங்கள் இருந்தீங்கனாலும் ஓகே, பட் மேத்தமெட்டிக்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸ் இல்லைனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்து படிச்சிருக்கணும். படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பிசிஏ வந்து எடுக்கிறதுக்கு எலிஜிபிள் லோயாலா காலேஜில். அதே மாதிரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு பாருங்கள், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் வந்து எடுத்துருக்கணும். அதே மாதிரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் சேம் எலிஜிபிலிட்டி. மேக்ஸ்க்கு பதிலாக நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துனீங்கனாலும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும். அதே மாதிரி பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்க்கும் சேம் எலிஜிபிலிட்டி. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் கண்டிப்பாக தேவை. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ்க்கும் அப்படி டிட்டோ சேம் அந்த எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு தேவை. ஃபைனலி இந்த மீடியா ரிலேட்டடான கோர்சஸ் வந்து நிறையா பேர் வந்து சூஸ் பண்ணுவாங்க லோயாலாவில். ஸோ என்னோட ஒரு ஒப்பீனியனும் சரி, உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் இருந்தீங்க மீடியா ரிலேட்டட் கோர்சஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக லோயாலா வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி என்னென்ன கோர்சஸ்னால் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎம்எம் மல்டிமீடியா அண்ட் அனிமேஷன், அதேமாதிரி பிஓக் 3D அனிமேஷன், பிஓக் டிஜிட்டல் ஜேர்னலிசம், இந்த கோர்சஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய எலிஜிபிலிட்டிஸ் இல்லை. நீங்கள் நார்மலாக 12th என்ன குரூப் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் அதுவே போதுமானது. அது மட்டும் இல்லாமல் விமன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பிஜி அதுக்கும் என்னோட டேட்டா வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் நார்மலாக இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சாரி, ஒரே நிமிஷம். எஸ், ஸோ பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்குமே வந்துட்டு கோர்சஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அது வந்துட்டு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் கூட நான் செப்பரேட்டாக போடுறேன். பட் இப்போதைக்கு யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் ஒரு டைம் நான் வந்து காமிச்சிடுறேன், அது வந்து நீங்கள் பார்த்துருங்க. ஸோ இப்போது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதேமாதிரி என்ன ஷிஃப்ட்டு, எந்த ஷிஃப்ட்டோட டைமிங் என்ன, இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ இதுக்கான ஃபீஸ் என்ன, ஃபீஸ் எவ்வளோ சார் இருக்கும்? லோயாலா காலேஜ் ரொம்ப நல்லாயிருக்கும் நேரம் சொல்கிறீங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு, பட் ஃபீஸும் ரொம்பமாக இருக்குமா அப்படி கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஃபீஸும் உங்களுக்கு ஒரு ரீசனபிளான ஃபீஸ் தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு செமஸ்டர் யூஜி நீங்கள் வந்து இது வந்து ஆக்சுவலாக இங்கே மென்ஷன் பண்ணிக்குது ப்ரீவியஸ் இயர் ஃபீஸ். ஸோ இது முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும், ப்ரீவியஸ் இயர் ஃபீஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இயர் கரண்ட் ஃபீஸ் வந்து இன்னும் விடலை, பட் இதிலிருந்து உங்களுக்கு ரொம்ப மினிமமான ஒரு ஹைக் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்களே தவிர ரொம்ப பெரிய ஒரு ஹை அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃபீஸ் வந்து என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற. பிஏ எக்கனாமிக்ஸ்க்கு பாருங்கள், 3 கேட்டகிரியாக வந்து பிரிச்சிருக்காங்க 12th ஸ்டூடெண்ட்ஸே. ஒன்று வந்து ஹெச்எஸ்சி ஹையர் செகண்டரி. இந்த ஹையர் செகண்டரி வந்து நார்மலாக நம்ம ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு 11,900 தான். பிஏ எக்கனாமிக்ஸ்க்கும் சரி, பிஏ சோஷியாலஜிக்கும் சரி. அதே மாதிரி சிபிஎஸ்சி இல்லைனா ஐஎஸ்சி இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க இந்த 12th இதில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, இந்த போர்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 சேர்த்து 12,000 வந்து ஃபீஸ் வரும். ஒரு செமஸ்டருக்கான ஃபீஸ், இது இயருக்கு ஃபீஸ் இல்லை, செமஸ்டருக்கான ஃபீஸ், அதை நோட் பண்ணிங்க. இது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது போர்டில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அதிலிருந்து இன்னும் ஒரு 20 rupees எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பண்ணி 12,020 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸை ஒரு டைம் அப்படியே நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் இல்லை செப்பரேட்டடாக ஒரு கோர்ஸ்க்கு என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படி கேட்டிங்கனாலும் நான் உங்களுக்கு அதை கமெண்ட்டில் சொல்கிறேன். அப்படி இல்லைனாலும் டேரெக்டாக நீங்கள் லோயாலாவோட வெப்சைட்டில் போகும்போதும் இந்த பிடிஎஃபே உங்களுக்கு கிடைக்கும், அங்கேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் இதை பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ இதில் ஒரு டைம் நீங்கள் என்னென்ன கோர்சஸ் இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி என்ன நீங்கள் 12th எந்த இது எடுத்திருக்கீங்க, அதாவது நீங்கள் தமிழ்நாடா இல்லை சிபிஎஸ்சியா, அதை பொறுத்து உங்களுக்கு என்ன ஃபீஸுன்றதையும் உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ ஷிஃப்ட் 1ஓட ஃபீஸ் பார்த்துட்டு ஷிஃப்ட் 2க்கு பாருங்கள். ஷிஃப்ட் 2க்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் வந்து வந்துடும் உங்களுக்கு ஷிஃப்ட் 2. ஸோ இப்போ செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் பற்றியும் நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஃபீஸ் ஹைக் வந்து இருந்திருக்கு. ஸோ இப்போ பார்க்கும்போது ஒரு 10,000 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ப்ரீவியஸ்லி பார்த்த கோர்ஸஸ்க்கு வந்து பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இப்போ அதோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் தான் இது. அதையும் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபைடாக எனக்கு இந்த கோர்ஸ்க்கு எவ்வளோ சார்ன்னு நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதையும் வந்து சொல்கிறேன். இதில் கொஞ்சம் அதிகமான ஃபீஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் 1ல் இருக்கிறது எல்லாமே ஃபீஸ் கம்மியாக தான் இருக்குது. பட் ஷிஃப்ட் 2ல் பிகாம் ஹானர்ஸ்க்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஃபீஸ் 76,000 வந்து நார்மலாக 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதேமாதிரி சிபிஎஸ்சிக்கு 76,100ம் அதர்ஸ் வந்து 76,120. இந்த ஃபீஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ்க்கும் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்குமே உங்களுக்கு ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பிஎஸ்சி மல்டிமீடியா அண்ட் அனிமேஷன் ஆஸ் வெல் அஸ் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு 53,920 நார்மல் நம்ம 12 ஸ்டூடெண்ட்ஸ். அதேமாதிரி சிபிஎஸ்க்கும் 5420 ருபீஸ். நெக்ஸ்ட்டு அதர் போர்டில் எதாவது படிச்சிங்கன்னா 54,040 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பிசிஏ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு இதுக்கு ஃபீஸுமே பாருங்கள் அங்கே மேலே அரௌண்ட் ஒரு 50,000 கிட்ட தான் வருது உங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பிகாம் ஜென்ரல், பிபிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் இந்த கோர்ஸஸ்க்கும் உங்களுக்கு ஒரு 50,000 அப்ராக்சிமேட்டாக வந்து வருது. ஸோ இந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் வீடியோவும் வந்து லைக் பண்ணிக்கிங்க. உங்களோட ஐடியா என்ன, லோயலாக உங்களோட மைண்டில் வச்சுருக்கீங்களா, நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் எடுத்திருக்கீங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை வந்து நீங்கள் போகலான்ற மாதிரி பிளானில் இருக்கீங்களா அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவும் உங்களோட ஃபர்தர் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கட் ஆஃப் கம்மியாக எடுத்திருக்காங்க, இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகணுன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இப்போ இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா என்ன நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். இல்லைனாலும் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ், இந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ், அட்மிஷன் கைட்லைன்ஸ் இது எல்லாமே நீங்கள் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக இது நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் இன்ஜினியரிங் இருக்குது, மெடிக்கல், நிறையா மேக்ஸிமம் என்னென்ன கோர்சஸ் நீங்கள் என்ன காலேஜ் ரிலேட்டடாக எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்துக்குமே நம்ம மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் நல்ல ப்ரைவேட் காலேஜஸில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த காலேஜஸில் உள்ளே போகிறதுக்கு என்னென்ன மாதிரியான அட்மிஷன் கைட்லைன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஸோ கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் காலேஜில் போய் அட்மிஷன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். இல்லைனாலும் நம்மளும் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கு ரிலேட்டடான ஹெல்ப் என்னன்னாலும் நான் உங்களுக்கு பண்ண ரெடியாக இருக்கேன். So that's all about this video. Thank you for watching.